நம்ம ராமநாதபுரம் வீரமும் தொன்மையும் விளைஞ்ச ஒரு நகரம் அப்படின்னு நம்ம நிறைய காணொலிகள்ல சொல்லியிருக்கோம். உலகத்துக்கே வீரத்தை எடுத்து காட்டினது எங்க சேதுபதி மன்னன். அப்படிப்பட்ட காலத்துல வரலாற்றுல எஞ்சின சில நினைவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதா இருந்தா மூலக்கொத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு ராஜாக்களோட மூலக்கொத்தளம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அரண்மனையில் உள்ள படை வீரர்களோட படைகள் எல்லாமே அங்கதான் தயாரிப்பாங்க. அங்கிருந்த எல்லா இடங்களுக்குமே போர் புரிய இடங்களுக்குமே கருவிகள் ஆயுதங்கள் எல்லாமே போகும். அப்படி எங்களுடைய சேதுபதி மன்னர்கள் பல மன்னர்களை விரட்டி அடிச்ச அந்த ஆயுதங்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டு சேமிக்கப்பட்ட கிடங்கு தான் இந்த ஒரு இடம். மூலக்கொத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தரையிலிருந்து கிட்டத்தட்ட 25 அடிக்கு மேல இருக்கும். ஸோ எதிரிகள் யாரும் இதில் ஏறிடக்கூடாத அளவுக்கு இந்த ஒரு பகுதியில் எல்லாமே ஒரு பயங்கரமான ஸ்லோப்பாவே கட்டியிருப்பாங்க. மேல உள்ள இடத்துல பார்த்தோம்னா ஒரு அந்த மூளை பகுதியில எப்பவுமே ஒரு காவலாளி அங்க நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பகுதியை தான் அந்த பக்கத்துல வச்சிருக்காங்க. ஸோ 4 மூலைகள்லயுமே இந்த மாதிரி அந்த கண்காணிக்கிற ஒரு பகுதிகள் இருக்கும். அந்த காலத்துல கட்டப்பட்டது எல்லாமே கடற்கரை பாறைகள் கட்டப்பட்டிருக்கனால அந்த அரிப்புகள் தெரிஞ்சாலும் அந்த சூடுகள் இன்னுமே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த இடம் உங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை ரோட்ல தான் அந்த மூளை கொத்தளம் இருக்கு. இந்த ஒரு பகுதியில வந்து எடுத்து நிர்வாகமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது கண்டிப்பா சுற்றுலாத்தலமா வந்து ஆலமரங்கள் தரையில உண்டாம நம்மளுடைய சேதுபதியோட கோட்டைகள் வந்து முளைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். முழுவதுமா இது கிட்டத்தட்ட திருப்பணி கோட்டைக்கு போனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செவர்கள் எல்லாத்துலயுமே வந்து சுவர்கள்ல இந்த மாதிரி ஆலமரங்கள் ரொம்ப அடர்த்தியா படர்ந்திருக்கும். பட் அதற்கான காரணம் என்னன்னு தெரியல. பகுதியை நம்ம ஆரம்பத்துல பார்த்திருந்தோம். அதுக்குள்ளேயே நம்ம தெரு வழியா வந்தோம்னா மூளைக்கொத்தளம் பகுதி இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட தரையில இருந்து நம்ம சொன்ன மாதிரி 25 அடி உயரத்துக்கு மேலேயே அந்த மூளைக்கொத்தள பாதைகள் இருக்கும். இப்பவுமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 வருடங்கள் தாண்டினாலுமே வலிமைக்கு பெயர் சொல்ற விதமா எங்க வீரத்தை பறைசாற்று விதமா இருக்கிற இந்த மூலக்கொத்தள கோட்டைக்குள்ள தான் நம்ம உள்ள போய் வாழ்ந்த ஒரு கோட்டைக்குள்ள வந்திருக்கோம். கோட்டை ரொம்ப த்ரில்லாவே இருக்கு. ஸோ தரைத்தளத்துல இருந்து பார்த்தோம்னா இங்கேயே வந்து எதிரொலிகள் எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து அவங்களுடைய கட்டடக்கலையை பார்க்குறோம். ரொம்ப உறுதியான பாறைகளும் கற்களை கொண்டும் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகள் மூலியமா அந்த இடங்கள் முழுவதுமா அதாவது ராமநாதபுரத்தையே வந்து ஃபுல்லா கண்காணிக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மேடுகள் வந்து கோட்டைகள் எல்லாமே கட்டியிருக்காங்க. இதோட நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அதோட அந்த மூலக்கொத்தளத்தோட மேற்பகுதியா இருந்திருக்கணும். ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து புதர்கள் எல்லாமே மண்டி இருக்கிறதுனால இதுக்குள்ள போறதுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க். கொத்தளம் அதோட மேல் தளத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது அந்த படை வீரர்கள் உள்ள போயிட்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு. ஏதாவது நீருங்கள் இருந்துச்சா இல்ல ஆயுதங்கள் பண்ண இடமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு 3 வந்து படிக்கட்டுகள் வச்சிருக்கறனால ஒவ்வொரு படிகள்லையுமே இங்க இருந்து தான் அவங்க தலைமை உத்தரவுகள் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை படை வீரர்கள் இங்க இருந்து பயிற்சி எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இன்னுமே அந்த அந்த படிக்கட்டுகள் எல்லாமே ரொம்பவே திடகாத்திரமா இருக்கு. இந்த பகுதி தான் சேதுபதிகளோட கட்டடக்கலைக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் கட்டப்பட்ட நம்மளுடைய அந்த தேவாலயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதே மாதிரி சித்துக்கள் மூலியமா தான் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இடங்கள்லயுமே 3 ஜன்னல்கள் நுழைவாயில்களான்னு தெரியல எல்லா பாதைகள்லையுமே வச்சு இந்த அரண்மனை முழுவதுமா சுத்தமா வச்சிருக்காங்க. மூளைக்கொத்துல முழுவதுமாவே இந்த மாதிரி வந்து வாயில்கள் நிறையவே இருக்கு. ஸோ ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து வெள்ளைக்காரர்கள் துரத்திட்டு வரும்போது நம்ம சேதுபதிகள்கிட்ட அடைக்கலம் வந்து கொடுத்த இடம் தான் இந்த மூலக்கொத்தளம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கதான் அவங்க தலைமறைவா இருந்தாங்கன்னா இன்னொரு டேட்டா ஹிஸ்டரி என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு மூளைக்கொத்தளத்தோட அடிப்பகுதியில இருந்து பார்த்தோம்னா ஒரு சுரங்கம் போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு சுரங்கம் எங்க போகுதுன்னா நம்முடைய திருவுத்தரவு ஆலயத்துக்கு வரைக்குமே இந்த ஒரு சுரங்கம் இருக்குன்னு உள்ள பாறைகளை வச்சு கருங்கல் பாறைகளை வச்சு செதுக்கி இருக்காங்க. ஸோ இது வந்து ஆயுதப்படையில் இருந்தாலுமே ஒரு பக்கம் அழகிய ஒரு விஷயமாவே இருக்கு. பின்புற வாயில் அப்படின்னு சொன்னா இந்த பகுதின்னு சொல்ல முடியும். அதாவது பின்புற இடம்னு அதுலயுமே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நிறைய வாயில்கள் வச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னு தெரியல. கண்டிப்பா பறவைகள் இம்மிடியேட்டா இந்த இடத்த விட்டு வெளியில போகணுங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மூளை பகுதிகள் போற வரைக்குமே அந்த ஒரு வளைவுகள் அந்த இருக்கும் போது கண்டிப்பா அந்த கட்டடக்கலையில் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காங்க. இந்த ஒரு பகுதியில் வந்து பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயுமே இந்த மேடுகள் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு சரிவு இருக்கு. இதுல சரிகிட்டு போறக்காண்டி வச்சிருக்காங்களா இல்ல ஆயுதங்களை இங்க இருந்து உடனே கீழே தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு போறதுக்கு வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக சேதுபதி மன்னர்கள் இந்த அளவுக்கு ஒரு கட்டட அமைப்புகள் பண்ணியிருக்காங்க. ஸோ வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த மேல வந்து அந்த பால்கனி ஏரியால நம்மளுடைய காவலாளிகள் படை வீரர்கள் சுத்திட்டு வர்ற இடத்தையுமே ரொம்ப ரம்மியமா கட்டியிருக்காங்க. பல மன்னர்கள் ஆண்டு வாழ்ந்த ஒரு அரண்மனையில உள்ள மூலக்கொத்தளம் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிதிலம் அடைஞ்சிருக்கு. நம்ம கோட்டையோட இந்த ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா இது வந்து தெற்கு பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். அது மேற்கு பகுதி. இங்க வந்து பார்த்தோம்னா சின்னதா ஒரு பாதை வந்து உள்ள போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பாதையை தான் வந்து ஒரு காவலாளி வந்து ரகசியமா நின்று எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு பகுதின்னு சொல்லியிருந்தோம். அந்த பகுதியோட பாதை இப்படிதான் போகுது. இதுக்குள்ள வந்து கரெக்டா சரியா சொல்ல போனா ஒரு ஆள் தான் போக முடியும். அதுக்கு மேல போக முடியாது போற பகுதி. இந்த இடத்துல எல்லா இடங்கள்லயுமே இந்த மூலக்கொத்தள கோட்டையில ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இது என்ன விஷயம்னு தெரியல.
இப்படியே நம்ம போனோம்னா சறுக்கிக்கிட்டு அங்க கீழே போற அளவுக்கு இந்த இடம் இருக்கு. எல்லா இடத்துமே கிட்டத்தட்ட ஒரு மேல பார்த்தீங்கன்னா 4, 5 இடங்கள்ல இந்த மாதிரி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. ஒரு டைவர்ஜ் பண்ணி வளைஞ்சு வர்ற மாதிரி படிக்கட்டுகள் இருக்கிறதுனால நிறைய படைவீரர்களை உட்கார வச்சு அங்க அரசர்களோ நம்மளுடைய ராணுவ தளபதிகளோ இங்கிருந்து கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்க முடியும். இந்த பகுதியோட மேல் பகுதிக்கு இங்க ஒரு படிக்கட்டுகள் போய் அந்த உச்சமட்ட மண்டபத்துக்கு போயிருக்கு. சிதிலம் அடைஞ்ச காரணத்தினால அதை நம்ம வீடியோ எடுக்க முடியல. பொதுவா ஒரு ராணுவ தளவாட பகுதிகள் அப்படின்னு சொன்னா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கே ஒரு மிலிட்டரியோட கேம்ப் இருந்துச்சுன்னா ஒரு தேசிய கொடி இருக்கும். அதே மாதிரி நம்ம ராமநாதபுரம் சேது மந்திரிகளோட இந்த அரண்மனை படை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு போர்ப்படை உள்ள கருவிகளுக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு கொடி இது பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கொடி ஏற்றம் அப்படின்னு சொல்லும் போது கொடி மேடை. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட 3 லேயர்ல வச்சு இந்த மேல உள்ள பகுதியில் நம்ம ராமநாதபுரம் சேதுபதியோட அந்த ஒரு கொடி பட்டோலி வீசி இந்த பக்கம் பறந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை சுத்தி நம்ம காவலாளிகள் சுத்தி இருக்காங்க. அதற்கு நடுவுல நம்மளுடைய ஆயுத கிடங்குகள் இங்க ரொம்ப பாதுகாப்பாகவே இருந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு போர் அப்படின்னு சொன்னா வில்லியில இருந்து புறப்படுற நானோட வேகமா இங்கிருந்து பறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்த தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கர்வத்தோடையும் ரொம்ப ஒரு தைரியத்தோட இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மூலக்கொத்தளத்துக்கு அடியில உள்ள ஒரு பகுதி எப்படி சொன்னா இங்க ஒரு சின்ன கோட்டை இருக்கு. ஸோ இந்த ஒரு பாதைகள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏதாவது நம்ம அரசர்களோ அதுக்கப்புறம் நம்முடைய தளபதிகளோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு ஆலோசனை பண்றதுக்கு இந்த பாதைகளோட போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு போர் வரும்போது இதோட வெளிப்புற வாயிலா இந்த பகுதியை அவங்க பயன்படுத்தி கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்பவுமே நம்ம ராமநாதபுரம் மக்கள் இது ஏதோ ஒரு நம்ம தெய்வமா வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் எல்லாமே இன்னும் ராமநாதபுரம் சமஸ்தானம் அரண்மனைக்கு சொந்தப்பட்ட பகுதினே சொல்றாங்க. இது நம்ம ராஜ ஸ்கூல் கிரவுண்டு எல்லாமே இருக்கும். இந்த பாதையிலுமே ஒரு சின்ன கோட்டை மாதிரி தான் இருக்கு. இதை சுத்தி ஏகப்பட்ட கோட்டைகள் இருந்திருக்கலாம். காலப்போக்கில் அது வந்து சிதிலம் அடைஞ்சு இருந்திருக்கும். கொத்தளம் பகுதியெல்லாம் அங்கங்க வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. தம்பி என்ன காரணம்? அது இடிச்சா எல்லாருமே இறந்து போயிருவாங்கன்னு சொல்றாங்க. அதனால எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூலக்கொத்தளத்தை இடிக்கிறவங்க இறந்துருவாங்க. சாவி செஞ்ச கொத்தனார் செத்துட்டாரு. அதனால வந்து நம்ம அதை இடிச்சா ஒருவேளை சாமி கும்பிட்டா அவர் நம்மளை விட்டுருவாரு. உள்ள யாரும் இருக்காங்களா? இல்ல யாருமே இல்ல. ஆனா அடிக்கடி பார்க்க வருவாங்க. யார் வருவா? யாராவது வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. ரைட். அப்போ இன்னுமே இந்த சேதுபதி மன்னர்களோட அந்த வீரர்களோட உயிர்கள் இங்க வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கு. ராமநாதபுரத்தை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் நிறைய அப்டேட்கள் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது நம்ம சேதுபதி மன்னர்களோட ஒரு வீர வரலாறான இந்த மூலக்கொத்தளம். இந்த ஒரு தருணத்துல சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க சித்தப்பா விஜயகர் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.